தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் குறித்து கருத்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அவர் வேட்டையாட வந்த சிங்கம் அல்ல, வேடிக்கை பார்க்க வந்த சிங்கம் என விமர்சித்தார். தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி 15 ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள். மொழி குறித்தோ, இனம் குறித்தோ, இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ, இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. இஸ்லாமிய மக்களின் உரிமை, சரியத்து, வக்பு வாரிய சட்டம், முத்தலாக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? இல்லை. எதுலையாவது இருக்கா? கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும். கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் 800 பேருக்கு மேலே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள். அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராக தான் இந்த சீமான். எதையாவது தெரிஞ்சு வரணும்ல. காமராஜரை வச்ச யார் காமராஜர்னு 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியாரை வச்ச யார் வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாகவே பேச அனுமதி கேட்குறதே 10 நிமிஷம் தான் கேட்குறேன். தெரியுமாடா? ஏய், திருச்சியில் இந்த போராடல அதுக்கு கேட்குறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்புல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? இனி வேடிக்கை காட்ட வரவனா இருக்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.